ஈரோட்டில் 16 வயதேயான சிறுமியுடைய கருமுட்டை விற்பனை செய்யப்பட்டிருக்கு. சட்டவிரோதமாக. அது தொடர்புடைய அவருடைய தாய், அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியுடைய பின்னணியை பார்க்கலாம். ஈரோட்டைச் சேர்ந்த 16 வயது சிறுமியின் கருமுட்டையை தாயை விற்பனை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. தாய் இந்திராணி என்கிற சுமையா, அவரது இரண்டாவது கணவர் சையத் அலி ஆகியோரின் கட்டுப்பாட்டில் இருந்த சிறுமி அவர்களிடமிருந்து தப்பித்து சேலத்தில் உள்ள உறவினர்களிடம் தஞ்சமடைந்துள்ளார். தமக்கு நேர்ந்த கொடூரத்தை அவர்களிடம் விவரித்திருக்கிறார். காவல் நிலையத்தில் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் சிறுமியின் கருமுட்டையை மருத்துவமனை ஒன்றுக்கு விற்பனை செய்தது அம்பலமானது. தாயும் அவரது இரண்டாவது கணவர் சையத் அலியும் சேர்ந்து இடைத்தரகரான மாலத்தியின் உதவியுடன் சிறுமியின் கருமுட்டையை 25,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். மேலும் சிறுமிக்கு சையத் அலி பலமுறை பாலியல் தொந்தரவு கொடுத்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சுமையா, சையத் அலி, மாலத்தி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2 விருந்தினர்கள் இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மருத்துவர் திருமிகு மீனா, மகப்பேறு சிறப்பு மருத்துவர் திரு சுப்பிரமணி, அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சிலிருந்து. விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். திரு சுப்பிரமணி, நீங்க அந்த பகுதியில பல ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறீங்க, கள செயல்பாடுகளும் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இது குறித்து தகவல் தெரியும். எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக நடக்குது, எந்த வயதை சேர்ந்தவர்கள் இந்த கருமுட்டை விற்பனையில் ஈடுபடுறாங்க, மருத்துவமனைகளுக்கும் இவங்களுக்கும் இடைத்தரகர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி, இவங்க எப்படி இந்த ஆட்களை தேர்வு செய்து கண்டுபிடிச்சு அந்த விற்பனை நடத்துறாங்க? வணக்கங்க. புதிய தலைமுறையாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இந்த கருமுட்டை வந்து பெண்களுடைய வயது வரம்புக்கெல்லாம் இப்ப முற்றுப்புள்ளி இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் ஆனவங்க ஒரு விஷயம் அதிகப்படியா, திருமணமாகாதவங்க இப்ப அதிகமா மூவ் பண்றாங்கன்னா இவங்க இடைத்தரகருடைய பிரெயின் வாஷ் தான் அதுக்குடைய அடிப்படையா இருக்கு. ஆனா இன்றைய நிலையில ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகம் இடைத்தரகர்ல வந்து ஊக்குவிச்சு அவங்களதான் கீழே அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கன்சர்ன் கொடுக்குறாங்க, இவங்க அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. மெயினா தொழில் பகுதி வாழ முடியாம இந்த விசைத்தறி, நூற்பாலை, அப்புறம் இந்த பீடி சுத்தர தொழில இருக்கிறவங்க, கட்டுமானத்துக்கு போறவங்க, உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பூரா வந்து வருமானம் மிக குறைவா வாங்குறவங்க. இவங்களுடைய வருவாயை தான் வந்து அவங்க நோட் பண்றாங்க, அவங்க கஷ்டத்தை வந்து கேட்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா கிட்னி விற்பது அதிகமா போயிட்டு இருந்தது. இப்ப கருமுட்டை பெண்களுடைய மாத அந்த விராய, அந்த மாத டேட் ஆகிற விராய தன்மைய, சிறுநீரக விற்பனையும் அதிகமா நடந்துச்சு அந்த பகுதியில. இருக்கு அதிகமா இருக்குங்க. நிறைய கிட்னி வித்திருக்கிறாங்க. இப்ப நீங்க கிளத்துல கீழே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நான் 30 பேர் தேர்ந்ததை காட்ட முடியும். அப்படி ஒரு திறமை இருக்கு. 30 பேர்? நிறைய பேர் கஷ்டம். ஆமா, கட்டாயமா 30 பேர் இதே குமராபாளையத்துக்குள்ளார கிட்னியை கொடுத்தவங்க இழந்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமையில ரொம்ப கஷ்டத்துக்குறாங்க. இதே காலைக்கு ரிப்போர்ட்டர் கூட கேட்டதுல தலைமையில் இருந்து ஏதோ உதவி தொகுத்தரக வந்து ஒரு பட்டியல் அனுப்பி வச்சிருக்கிறேன் சமீபத்தில். அது ஒரு சம்பவம் இருக்கு. இன்னும் ஒரு 30 பேர் கொடுக்க தயாராகிறவங்க பட்டியலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க கஷ்டம், அவங்க நிலைமை, இதெல்லாம் பெரிய பெரிய. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கருமுட்டை கூட ஒரு பெண்ணுக்கு சங்குதலான்ட்டு என்னால வந்து கொடுக்கவே முடியலைங்க, கணவன் கட்டாயப்படுத்துற அப்படின்னு வந்தாங்க. 2014 எங்க கட்சி அலுவலகத்துல பெட்டிஷன் எழுதி தந்தோம் ஸ்டேஷனுக்கு, இந்த மாதிரி நிலைமை இருக்கு பாருங்கன்னு. ஆனா அத கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க கணவன் அடுத்த நாள் வந்து எங்க தலைவரை வந்து மாவட்ட செக்ரட்டரி பொன்கதிரோட வெட்டப்பட்டார். இது பயங்கரமான சம்பவம். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. அந்த கேஸ்ல கூட வக்கீல் என்னவா சொல்றாருன்னா, நாங்க மருத்துவமனைய டாக்டரை காப்பாத்துறோமாமா. டாக்டர் மேலேயோ இடைத்தரக மேலேயோ எங்களுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கிடையாது. பெண்கள் மீது கொடூரமான செயல் தாக்கப்படுது. கருமுட்டை என்பது மாதம் ஒரு முறை இல்ல, 6 மாதமே தவறு. என்னதான் எடுத்துக்கிட்டாலும் இப்ப ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்கன்னா, கருமுட்டை எடுத்துட்டுங்க அதிகமா கொடுத்தவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி ஒரு சில பரிசு, ஒரு கிஃப்ட் பொருள் எல்லாம் கொடுக்குறாங்களாவா அதிகமா கொடுத்தவங்களுக்கு. ஆனா இப்ப கொடுத்தவங்க எல்லாம் உடல்ல ரொம்ப பல்வேறு நோய் தாக்கப்பட்டு உடல் வந்து அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க. 20,000க்கும் 30,000க்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுனாலும் வச்சுக்கலாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு மருத்துவ செலவு 3 லட்சத்துக்கு மேல செலவு பண்றாங்க. சில பேர் பண்ண முடிஞ்சவங்க தான் காப்பாத்திக்கிறாங்க, பண்ண முடியாதவங்க செத்தே போயிடுறாங்க. இந்த அரசு கிட்ட என்னுடைய கோரிக்கை என்ன தெரியுங்களா? இல்ல, இப்ப இதுல வறுமையில இருக்கிறவங்க, கஷ்டம் அப்படின்றவங்களை மட்டும்தான் இடைத்தரகர்கள் வந்து குறி வச்சு கருமுட்டை விற்பனைக்கு அழைச்சிட்டு போறாங்களா? இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்த வேலையுமே செய்யாம இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் நடக்குதா? இதுல உழைக்கிறவங்களையும் சோம்பேறித்தனமாக்குதுங்க. வேலைக்கு போற சிந்தனை வரதில்லை. ஏன்னா அதான் 20,000 வருது இல்லைங்க. ஒரு தடவை நம்ம டேட்டா வரதுக்கு கொடுக்கறதானே. அப்படின்னா இந்த டேட்டா வருதுன்னு நினைச்சு சாதாரணமா நினைக்கிறாங்க.
இந்த டேட் ஆகிற நாள்ல போய் அந்த ஹார்மோன் ஊசியை போட்டுக்குவாங்க. இந்த ஊசியை போட்டா இந்த டேட் ஆகிற தன்மையே 3 நாள் 4 நாள் தள்ளி போகும். அவங்க இயற்கை உடலையே மாத்தி அமைக்கும். அப்படி ஒரு சூழலை தான் அந்த முட்டையை எடுக்கிறாங்க. இது அவங்க மலர் புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த கருமுட்டை கொடுத்ததுக்கு பிறகு அதுல கிடைக்கிற அற்பசொப்பமான காசை வச்சுக்கிட்டு அப்படியே வேலை செஞ்ச உழைப்பு தன்மையை இழந்து ஜாலியா இருக்கிறது நினைச்சுக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு சில பேர் இந்த கணவன்மார்கள் உழைக்க போகாம அவங்கள கூட்டிட்டு ஒரு புரோக்கர் தன்மையா இவங்களே ஒரு இடம் போயிட்டு வந்தா இவங்களே புரோக்கரா மாறிக்கிறாங்க. அப்புறம் ஏஜென்ட் மாதிரி இருந்துகிட்டு இவங்களை கூட்டிட்டு போற அடியாள் மாதிரி கூட பந்தோஸ் போயிட்டு வர மாதிரியே மாறிக்கிறாங்க. கணவனாக இருக்கிறது இல்ல. இதெல்லாம் நிறைய நிலைமை இருக்குது சார். ஓகே ஓகே டாக்டர், இந்த மாதிரி டாக்டரும் இருக்காங்க, பேசுறோம். டாக்டர், இந்த மாதிரி கருமுட்டை விற்பனைன்றது சட்டவிரோதமாக தொடங்குது. 16 வயது சிறுமியிலேருந்தே தொடங்கினாங்க. அதுக்கு முன்பே உள்ள அந்த வயதுக்கு முன்பு இருக்கிறவங்க கூட விற்பனை செய்யறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் முதன்முறையாக 16 வயது சிறுமிக்கு நிறைய இடங்கள்ல நடக்குதுன்றாங்க. இந்த சேலம், கோவை, ஈரோடு, தருமபுரி பகுதிகளில் நிறைய இடங்கள்ல இது நடக்குது. வறுமையில இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி இடைத்தரகர்கள் அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு. மருத்துவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸ் இருக்கும். மருத்துவமனைகளுக்குன்னு சில விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் இருக்கும். யார்கிட்டேருந்து கருமுட்டை எடுக்கணும், அதுக்கு அந்த கருமுட்டையை தானமாக பெறக்கூடியவர்கள் அதற்கு ஒத்துக்கணும் அப்படின்னு நிறைய சட்ட விதிகள்லாம் இருக்கு. இதை யாருமே பின்பற்றதில்ல. இல்லை வெளிநாடுகளுக்கு ஏதாவது போகுதா? இதில் என்னதான் நடக்குது? ஏன் இவ்வளவு கருமுட்டை தேவை இருக்கா நம்ம மாநிலத்தில்? அப்படின்னு இல்லை. முதல்ல இந்த 16 வயது சிறுமியின் கருமுட்டை எடுத்ததே ஒரு கொடூரமான செயல். ஏன்னா இந்த 16, 17, 18 வயசுல எல்லாம் அந்த கருமுட்டை நல்ல எக்காவே இருக்காது. அதுலயே ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த ஆக்சுவலா அந்த சிறுமிக்கு செய்யப்பட்ட ஒரு கொடுமையா தான் இதை கண்டிக்கணுமே தவிர இதை பத்தி விவாதிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. இது கண்டிப்பா கண்டனம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை பத்தி ஸ்ட்ரிக்டா லாஸ் எல்லாம் இருக்கு. ஈஃபான்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டி மூலியமா இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா லாஸ் இருக்கு. இது யார் யார் கொடுக்கலாம், எப்பப்ப எடுக்கணும், என்ன விதமா எடுக்கணும், அவங்க உடல்நலைக்கு பாதிப்பு இல்லாதபடிக்கு என்னெல்லாம் ஃபாலோ அப்ல இருக்கணும், யார் எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு சட்ட விதிகள் இருக்கு. அதுக்குன்னு கைட்லைன்ஸ் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. இது எல்லாமே இங்க மாசம் எடுக்கிறாங்களாம். இந்த பெண்களை அழைத்துட்டு போய் மாசம் எடுக்கிறாங்க. அது நல்லா வளரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு ஹார்மோன் ஊசி போட்டிருக்காங்க. இப்ப இந்த சிறுமிகிட்டே 8 முறைக்கு மேல எடுத்திருக்கிறாங்க. அது 16 வயது. அதுக்கு அது எப்போ அவங்க பூ பெய்தாங்க, பருவமடைந்தாங்க அந்த பெண், எத்தனை முறை அவங்களுக்குன்னா அதை ஊசி போட்டு எடுத்திருக்கிறாங்க, அதுவே தெரியாம எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உடல் பலகீனமான பிறகுதான் அவங்க உறவினர்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மாதம் கருமுட்டை கொடுக்கிற போது அவங்களுக்கு போடக்கூடிய ஹார்மோன் ஊசிகளால என்ன பாதிப்பு ஏற்படும்? அவங்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகளும் ஏற்படலாம். அந்த கருமுட்டை அதிகமா வெளியில வரத்துக்கு கொடுக்கப்படுற அந்த ஹார்மோன் மூலமா அவங்க கருமுட்டை வீக்கம் அடையலாம். கருமுட்டை வீக்கம் அடையிறதுனால கிட்னில நீர் சேர்க்கணும், லங்ஸ்ல நீர் சேர்க்கணும், நுரையீரல் பாதிப்பு, ஒவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பாதிப்பு வரலாம். அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில ஐசியூல கூட சேர்க்கப்படலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குறைந்த வயது பெண்மணிக்கு தொடர்ந்து அந்த கருமுட்டை வளர்ச்சி அடையறதுக்கு அதிகமான ஹார்மோன் ஊசிகளோ மருந்துகளோ தொடர்ந்து செலுத்தினாக்க ஒரு 9 மாசத்துக்கு மேல தியரட்டிக்கலாவே அவங்களுக்கு சினைப்பையில வரக்கூடிய புற்றுநோய் வரதுக்கான அபாயமும் இருக்கு. நம்ம நார்மலாவே பெண்மணிகளுக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தொடர்ச்சியா 9 சைக்கிளுக்கு மேல அது செய்ய மாட்டோம். ஏன்னா பிற்காலத்துல அவங்களுக்கு சினைப்பையோட அபரிமிதமான அந்த தூண்டுதல்னால பிற்காலத்துல சினைப்பை புற்றுநோயா மாறக்கூடிய அபாயம் இருக்கு. அப்படிங்கறது அதுல சில ஊடகங்கள்ல இந்த மாதிரி கருமுட்டை தானம் பண்ணக்கூடிய இல்ல விற்பனை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட பேட்டிகள்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதையும் படிக்க முடிஞ்சது. அதுல அவங்க என்ன, அந்த பெண்களுடைய உணர்வு என்னவா இருக்குன்னா, எனக்கு மாதந்தோறும் ஏற்படக்கூடிய இயற்கையான நிகழ்வு, என்னோட உடம்புல அது இயற்கையாகவே கருமுட்டை உருவாகுது, நான் அதை கொடுக்கறதுனால எனக்கு ஒரு குறைந்தபட்ச தொகை கிடைக்குது, என்னுடைய வாழ்வாதாரம் பூர்த்தியாகுது. இன்னொரு பக்கத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு அது குழந்தைங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. 2 பேருக்கும் இதுல பயன் தானே, இதுல ஏன் இதை ஒரு குற்றமாக கருதணும் அப்படின்னு ஒரு பெண் மட்டும் அதுல பேட்டி கொடுத்ததையும் படிக்க முடிஞ்சது. அது கொஞ்சம் அதை புரிஞ்சிக்க முடியுது. அதை பத்தி நான் எம்பத்தைஸும் பண்றேன். இப்ப ரத்த தானம் கொடுக்குற மாதிரி தான். ரத்த தானம் கொடுக்கறது தவறு கிடையாது. ஏன்னா உடம்புல அந்த ரத்தம் உற்பத்தி ஆகும் போது உங்களுக்கு உடம்புல இருந்து ரத்தம் கொடுக்கறதுனால உங்க உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட போறது இல்லை. ஆனால் எல்லார்கிட்ட இருந்தும் ரத்த தானம் எடுத்துக்கலாமா? கிடையாது.
அவங்க ஒரு குறைந்தபட்ச வயது உட்பட்டவங்களா இருக்கணும். அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த ரத்தம் எடுக்கிறதுனால பாதிப்பு ஏற்படாத பெண்களோ ஆண்கள்ட்ட இருந்தும் நம்ம ரத்த தானம் எடுக்கணும். அதே மாதிரி விதிமுறைகள், சட்ட விதிகள், கைட்லைன், புரோட்டோகால் எல்லாமே இந்த கருமுட்டை தானத்துக்கோ இல்ல இந்த டெஸ்ட் பேபி சம்பந்தமான விஷயங்களுக்கோ கண்டிப்பா இருக்கு. எல்லா விதமான கருமுட்டை தானமும் தவறு அல்ல. அதே சமயத்துல விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமான விஷயங்களை செய்யக்கூடிய இந்த கருமுட்டை தானம் தீவிரமாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் குழந்தைங்கள்ட்ட இருந்து எடுக்கக்கூடிய கருமுட்டை எல்லாம் பெரிய சட்டவிரோதம். அதுவும் இதுல 16 வயது சிறுமியுடைய அந்த வயதை 18ஆக ஆதார்ல மாத்தி அவங்க 8 முறைக்கு மேல அந்த பூப்படைந்த வயதுக்கு உட்பட்டவங்க, 18 வயசுக்கு குறைச்சலா இருக்கிறவங்க, இல்ல 40 வயசு உட்பட்டவங்க, இந்த ரெண்டு சாராரு, அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜோட ரெண்டு பக்க துருவங்கள்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு சைட்ல இருக்கிற பெண்மணிகளுக்கு கருமுட்டை நல்ல குவாலிட்டியில இருக்காது. தேவையில்லாம இந்த பெண்களுக்கு அதிகமான ஹார்மோன் கொடுக்கறதுனால இந்த 16 வயது சிறுமிக்கு பலவிதமான உடல் கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கருமுட்டை தானம் செய்வதற்கு அரசு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன, சட்ட விதிகள் என்னங்கிறதையும் பார்க்கலாம். செயற்கை முறையிலே பிள்ளை செல்வம் பெற விரும்புபவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் ஆகியோர் மோசடிகளால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசு சட்டங்களை இயற்றியுள்ளது. இனப்பெருக்கத்துக்கான தொழில்நுட்ப உதவியை ஒழுங்குபடுத்தும் சட்டம் மூலமாக பல்வேறு விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக கருமுட்டை தானம் செய்யும் பெண்களின் நலனை காப்பதற்காக திருமணமாகி 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை உள்ள பெண்கள் மட்டுமே கருமுட்டை தானம் அளிக்கலாம் என விதிகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல ஒரு பெண் தனது வாழ்நாளிலே ஒரு முறை மட்டுமே கருமுட்டை தானம் அளிக்கலாம் என்றும் அந்த பெண்ணிடமிருந்து 7 கருமுட்டைகளுக்கு மேல் எடுக்கக்கூடாது எனவும் விதிகளிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த மையங்களுக்கு குறைந்தபட்ச தகுதிகள் இருக்க வேண்டும் என்றும் அதற்கான விதிகளும் தனியாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதையும் மீறி மோசடியிலே ஈடுபடுபவர்களை இந்த சட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை அபராதத்துக்கு உட்படுத்தலாம். அதே போலவே அவர்களுக்கு 5 முதல் 12 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிப்பதற்கும் சட்டத்திலே தேவையான விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி சட்டங்கள் மற்றும் விதிகள் அமலில் இருந்தாலும் மோசடி பேர்வழிகள் தங்களுடைய ஏமாற்று வேலைகளை தொடர்ந்து கொண்டிருப்பதே வேதனை. ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து. திரு சுப்பிரமணியம், இதுல முறைகேடுகளை தடுப்பதற்கு இந்த மாதிரி குழந்தைகள் கருமுட்டை விற்பனை செய்யாமலாம் தடுக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தாரே உதவி பண்றாங்க. இதுல இருந்து எப்படி இந்த சமூகத்தை வெளியே கொண்டு வர முடியும்? அரசுடைய பங்களிப்பு என்னவா இருந்தா ஓரளவுக்கு இதை நெறிப்படுத்த முடியும்? இப்போ ஐயா, கருமுட்டை கொடுக்கறத தடுக்க முடியாது, அப்படிதான் இருக்கு. அப்புறம் இந்த பெண்களுக்கு சில அற்ப சொற்பமான காசு வருகிறதுக்காக கணவனும் அதை கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த பெண் கொடுத்தவர்களை பாதுகாக்கணும். நிறைய இடங்கள்ல நிறைய வீடுகள்ல மனைவிய கணவன் கட்டாயப்படுத்துறாங்க இருக்கு அப்படின்லாம் செய்திகள் படிக்க நேர்றோமே. பெண்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல, ஆனா கணவன் கட்டாயப்படுத்துறாங்க, குடும்பத்தார் கட்டாயப்படுத்துறாங்க காசுக்காக அப்படின்னு செய்திகளை கட்டாயமா அது நடந்திருக்கு. பெண் இன்னைக்கு என்ன சுதந்திரமா போயிட்டாங்க, ஒரு கணவனுக்கு கீழே அடிமையா இருக்க நிலைமைதான் இருந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல முற்போக்கா படிச்சவங்க இருக்கலாமே ஒழிய, சில இடங்கள்ல கூட, குறிப்பா பல இடங்கள்ல நம்ம மாதிரி கூலி தொழிலாளர் குடும்பங்களை போய் பாத்தீங்கன்னா அங்க நல்லாவே தெரியும். அது சும்மா குழந்தைய வளர்க்கணும், பல்வேறு விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதா இருந்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு காசு, அந்த உடல்நிலை பாதிப்பு, அவங்களுக்கான சிறு வீட்டு வாடகைலாம் இல்ல, சொந்த வீடுகள் நிறைய பேருக்கு கிடையாது, வாடகை கட்டுறதுக்கே தடுமாற்றம். அப்ப இவங்களை அரசு ஒழுங்குமுறையானதுல அந்த கருத்தரிப்பு சட்டம் இருக்கிறதுல இந்த கொடுக்கறவங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் உள்ள வச்சிருந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அரசு இதை கவனிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கொடுக்கும் பெண்ணுடைய ஐடி வாங்குறாங்க, அவங்களுடைய உடல் செக் பண்றாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இவங்களுக்கு இத்தனை முறைதான் இல்லாம சொல்றது ஏதோ 3 முறை 4 முறைங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, பல முறை எடுத்திருக்கிறாங்க.
வேணும் அப்படி சாட்சி வேணும்னு சொன்னா கூட நான் காட்ட தயாரா இருக்கிறேன். அப்படிலாம் நான் பேசல. பெண்ணுக்கு அந்த சட்ட பாதுகாப்பு அவங்கள உசுரை பாதுகாக்கக்கூடிய இல்ல இது மாதிரி எடுத்தா, தொடர்ந்து எடுத்தா, இல்ல ஹார்மோன் ஊசி போட்டா, இது மாதிரி 6 மாதத்திற்கு ஒரு முறைலாம் இடைவெளி இல்லாமலாம் செஞ்சா உடம்பு பாதிக்கப்படும்ன்ற அந்த விழிப்புணர்வு பெண்கள்கிட்ட இல்லையா? நீங்க பேசியிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா? என்ன பேசினாலும் ஐயா, குடும்ப கஷ்டத்துக்கு இன்னொரு நிலையில நீங்க உதவ தயாரான்னு கேட்கிற கேள்விதான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு பணம் தேவை, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் இங்க போய் என்னுடைய உடல் நாளைக்கு சாவறது இருந்துட்டு போதுன்னு துணிஞ்சு போறவங்களும் இருக்கிறாங்க. இது அவங்க அரசு அந்த மருத்துவமனைகள் தரகர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இது அரசு கிட்ட என்ன கோரிக்கைன்னு வைக்கிறேன்னா, கஷ்டங்கள் இருக்கவே செய்யுது. அப்ப கொடுக்கிற வழியும் எடுக்கிற வழியும் வந்துருச்சு. அந்த பெண்களுக்கு அப்படியே இருந்தாலும் இவங்களுடைய உடல் மீது அக்கறை செலுத்தக்கூடிய அரசா இருந்து அவங்களுக்கு மாதம் ஒரு உதவித்தொகையோ, அவங்களுடைய மருத்துவ ஆயுள் காப்பீடு அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ற மாதிரி, அந்த பெண்ணுக்கு சேர்ற மாதிரி அதுக்கான சட்ட வழிகளே அவங்கள வகுத்தா சரியா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். டாக்டர், இதுல எப்படி மருத்துவமனைகளுக்கான கட்டுப்பாடுகளை அதிகரிப்பதன் மூலமாக இந்த இது மாதிரி கருமுட்டையை வந்து கொடுக்கிறவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து இன்னும் வந்து ஆதார் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது மூலமாகவோ எல்லா இடங்கள்ல இருந்தும் செக் பண்ற மாதிரி கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி சிங்கிள் விண்டோவா கொண்டு வந்தா ஓரளவுக்கு இதுல குறைக்க முடியுமா, பல முறை கொடுக்காம? எப்படியுமே லைசன்ஸ்ங்கிற ப்ரொசீஜருக்கு கட்டுப்பட்டவங்க, அவங்களுக்குன்னு சட்ட விதிமுறைகள் இருக்கு. எல்லாருமே அதுக்கான பதிவு எண் பெறணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஊர்ல அதுக்கான டேட்டா பேஸ் இருந்ததுன்னா சட்ட ஒழுங்குப்படி இவங்க எல்லாரையும் அவர் சொன்ன மாதிரி பராமரிக்கிற தன்மையும் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சீர்கேடான வழிமுறைகள் நடத்தாமையும் நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா இது மிகவும் கண்டனம்க்குரிய விஷயமான இருக்கு. இது கண்டிப்பா இது தண்டனைக்குரிய விஷயமும் கூட. இது ஒத்துக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு விஷயமா ஆயிட்டது. இதுல எங்கேயுமே இதுல பதிவு நடக்கிற மாதிரியே தெரியல. இப்ப நம்ம எப்படி ரத்த தானம் பண்றோமோ அந்த மாதிரி இவங்க வந்து பெண்கள் போறாங்க, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இது எல்லாமே வந்து எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லாமலாம் நடக்குது. அதுதான் முக்கியமா ஆச்சரியத்துக்கும் வருத்தத்துக்கும் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சட்ட ஒழுங்குமுறை விதிப்படி இருக்கணும். அதுக்கு அந்த மையத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், அதற்கான லைசன்ஸ் இருக்கணும், அதுக்கான ரெக்கார்ட் அண்ட் டேட்டா பேஸ் இருக்கணும். இது இல்லாம இது எதுவுமே செய்ய முடியாது. இதுவுமே ஒரு விதத்துல ஹியூமன் டிராபிகிங் சட்டத்துல சேர்ந்த மாதிரி தான் ஆயிடுது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சற்று முன்பாக செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் பேசுனதையும் பார்க்கலாம். இல்லை, அது இப்போ விசாரிக்க சொல்லியிருக்கு. இல்லை, அதுதானாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட முழுமையாக விசாரிக்க சொல்லியிருக்கு. விசாரித்து அந்த நீங்கள் சொன்ன தனியார் மருத்துவமனை இந்த தவறுகள் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமானால் அந்த மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்படும். அவர்களுடைய அந்த மருத்துவமனை அந்த அங்கீகாரம் உடனடியாக ரத்து செய்யப்படும். அதில் வந்து எந்த விதமான தயவுதாட்சியமும் இருக்காது. இது வந்து ஒரு புது மாதிரியான ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு பெரிய கொள்ளை. அந்த மாதிரி எங்கே நடந்தாலும் அது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தீவிர விசாரணைக்கு பிறகு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சொன்ன மாதிரி விரைந்து நடவடிக்கை எடுத்தா ஓரளவுக்கு சிறுமிகளையாவது நம்ம வந்து காப்பாற்ற முடியும். நன்றி விருந்தினர்கள் இருவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.